தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னென்ன மணி அனைவருக்கும் தமிழ்கேட் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஆட்டோகேடில் ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோகேடில் ஸ்டார்ட் அப்னா என்ன, ஸ்டார்ட் அப் என்ன மாதிரி ஃபிக்ஸ் ட்ராயிங் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டார்ட் அப் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட் தெரியணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டெஸ்க்டாப்பில் AutoCAD ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ AutoCAD இங்கே இருக்குது, AutoCAD 16 இங்கிலீஷ் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆகணும்னா ஸ்டார்ட் டைம் கொடுத்து உள்ள போகிறேன். ஸோ ஸ்டார்ட் டைம் கொடுத்து முன்னாடி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ டெம்ப்ளேட் எதுக்கு சூஸ் பண்ணுறோம், ஸோ என்ன டெம்ப்ளேட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நான் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா AutoCAD டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் AutoCAD சூஸ் பண்ணி உள்ளே போயிட்டேன். எனக்கு ட்ராயிங் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பேஜ் ஓப்பன் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் செட் பண்ணணும். சரிக்கு யூனிட் செட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி பேராமீட்டர் நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம், அதாவது மீட்டரில் ட்ராயிங் பண்ண போகிறோமா, மில்லிமீட்டரில் பண்ண போகிறோமா, இல்லை ஃபீட் இன்ச்சில் ட்ராயிங் பண்ண போகிறோமா. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் AutoCAD ஓப்பன் பண்ணணும், ஃபஸ்ட் யூனிட் செட் பண்ணணும். ஸோ யூனிட்ஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா நான் ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா மெனு பார் போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மெனு பார் போகிறேன். மெனு பார் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ இதுதான் மெனு பார். ஸோ மெனு பாரில் ஃபார்மெட்குள்ளே ஸோ பார்த்தோம் அப்படின்னா லேயர், லைன் டைப்பு, கலர் இதெல்லாம் இருக்கும். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ட்ராயிங் யூனிட் அப்படி எல்லாம் ஓப்பன் ஆகும். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு மெனு பார் வந்து ஹையில் இருந்துச்சு, அதை விசிபிள் பண்ணணும் அப்படின்னா எப்படி விசிபிள் பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன குயிக் அக்சஸ் டூல் பார் போகிறேன். அதை பார்த்தோம்னா இந்த ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹைடு மெனு பார் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஃபால்ட் என்ன இருக்குது அப்படின்னா மெனு பார் இங்கே ஷோவில் இருக்குது. ஸோ அதனால் ஹைடு மெனு பார் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. நான் ஹைட் கொடுக்குறேன், ஸ்டைட் ஆயிடுச்சு. நான் விசிபிள் ஆகணும் அப்படின்னா ஸோ அதேமாதிரி அந்த ஐக்கன் போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா ஷோ மெனு பார். ஸோ நீங்கள் இது மாதிரி நீங்கள் மெனு பார் ஹைட் பண்ணிக்கலாம், ஷோ பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன், ஹைட் பண்ணிவிட்டு ஸோ ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, யூஎன் என்டர் கொடுக்குறேன். யூஎன் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ட்ராயிங் யூனிட் அப்படி டைலாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா லென்த் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லென்த்து கீழே டைப்னு இருக்கும். இது என்ன அப்படின்னா எந்த மாதிரி மெஷர்மெண்ட் ட்ராயிங் பண்ண போகிறோம். ஸோ அதான் டைப்ஸ்னு இருக்கும். நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா ஒரு 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அது ஃபஸ்ட் பார்த்தோம்னா ஆர்கிடெக்சரல். ஸோ ஆர்கிடெக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் தான் ஆர்கிடெக்சரல். ஸோ டெசிமல் அப்படின்றது என்னன்னா எஸ்ஐ யூனிட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற எஸ்ஐ மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்ஸ் இதெல்லாம் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் எதில் வரும்னா டெசிமலில் தான் வரும். ஸோ இன்ஜினியரிங் அப்படின்றது சேமஸ் வந்து ஆர்கிடெக்சர் மாதிரி தான். இது வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ராக்ஷனல் அப்படின்றது நான் ஃப்ராக்ஷனல் கொடுத்துருக்காங்க, அதில் ட்ராயிங் பண்ணோம் அப்படின்னா நான் ஃப்ராக்ஷனல் யூஸ் பண்ணிக்கலாம். அது கால், முக்கால், அது மாதிரி ஃப்ராக்ஷனல் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ட்ராயிங் பண்ணோம் அப்படின்னா நான் ஃப்ராக்ஷனல் யூனிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து சயின்டிஃபிக் அப்படின்றது எனக்கு வேல்யூ வந்து பவரில் கொடுத்துருக்காங்க, அதை ட்ராயிங் பண்ணோம் அப்படின்னா சயின்டிஃபிக் மெத்தட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ டெசிமலை சூஸ் பண்ணுறேன். நான் பண்ண போகிற ட்ராயிங்ஸ் எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸ் பேஸ் பண்ணி ட்ராயிங் பண்ண போகிறேன். ஸோ டெசிமலை சூஸ் பண்ணுறேன். ஸோ டெசிமல் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா கீழே ப்ரிசிஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு எத்தனை நம்பர் வேணும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ண ப்ரிசிஷன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா 0.0 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு முழு நம்பர் தான் வேணும் அப்படின்னா நான் 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வேணும். ஸோ 0.0 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிள் ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னா நான் அந்த AutoCADல மெஷர் பண்ண போகிற ஆங்கிள்ஸ்னால் எனக்கு எந்த மாதிரி யூனிட்ஸில் வேணும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது அந்த ஆங்கிள் ஆப்ஷன். இதில் டைப்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது கீழே ஒரு 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் எப்படின்னா டெசிமல் டிகிரி. ஸோ எனக்கு டிகிரியில் மெஷர் ஆகணும் அப்படின்னா டெசிமல் டிகிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிகிரி மினிட் செகண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டிகிரி மினிட் செகண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் மெஷர் பண்ணுற ஆங்கிள்ஸ் எல்லாம் எனக்கு கிரேடியண்டாவோ இல்லை ரேடியண்டாவோ வேணும் அப்படின்னாலும் நான் ரேடியன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வே யூனிட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ லேண்ட் மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி வருது. அதாவது நார்த்லேருந்து பர்டிகுலராக ஈஸ்ட்டில் இருக்குது, வெஸ்ட்டில் இருக்குது. அதுமாரி மெஷர்மெண்ட் அதுமாரி கோஆர்டினேட்ஸ் பேஸ் பண்ணி வரது தான் ஸோ சர்வே யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு மெஷர் பண்ண போகிற ஆங்கிள்ஸ் எல்லாமே எனக்கு டிகிரியில் தான் வேணும். ஸோ நான் டெசிமல் டிகிரி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிகிரியோட பிரிச்சு எனக்கு எவ்வளோ வேணும். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ண பிரிச்சு எனக்கு முழு நம்பர் தான் வேணும். ஸோ முழு நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை எனக்கு வந்து பாயிண்டில் வேணும் அப்படின்னா பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு முழு நம்பர் வேணும். ஸோ முழு நம்பர் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாக் வைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஆன்டிக்கலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா AutoCAD வந்து டிஃபால்ட்டாகவே எப்படி கவுண்டர் கிளாக் வைஸ். உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் வேணும் அப்படின்னா நான் கிளாக் வைஸ் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாக் வைஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளாக் வைஸ் சேஞ்ச் ஆகிடும். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் பண்ண போகிறது எல்லாமே கவுண்டர் கிளாக் வைஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கிளாக் வைஸ் எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுனா AutoCAD கவுண்டர் கிளாக் வைஸ் தான். ஸோ அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கேல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா நான் பர்டிகுலர் இந்த ட்ராயிங் வந்து நான் மீட்டர் ஒரு மில்லிமீட்டரில் ட்ராயிங் சூஸ் பண்ணி நான் ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கேன், இன்னொரு ட்ராயிங் வந்து நான் வந்து ஒரு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் ட்ராயிங் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த ஃபீட் அண்ட் இன்சர்ட் பண்ண ட்ராயிங்கை பிளாக் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன மாதிரி இருந்து யூனிட்டில் கன்வெர்ட் ஆகி இன்சர்ட் ஆகணும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கேல். என்ன அப்படின்னா அங்கே ஃபீட் அண்ட் இன்சர்ட் பண்ண ட்ராயிங் வந்து இங்கே மில்லிமீட்டரில் கன்வெர்ட் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ஸோ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கேலில் வந்து மில்லிமீட்டர் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் மில்லிமீட்டர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் அந்த டிராயிங் வந்து எந்த மாதிரி யூனிட் மெஷர் பண்ணி டிராயிங் பண்ணியிருந்தாலும் சரி, இங்கே அதை இன்சர்ட் பண்ணும்பொழுது எனக்கு அது மில்லிமீட்டர் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா லைட்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ லைட்டிங் எப்பவுமே AutoCAD பொறுத்த இன்டர்நேஷனல் லைட்டிங் தான். ஸோ நான் இன்டர்நேஷனல் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி பக்கத்தில் டேரக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேரக்ஷன் அப்படின்றது எனக்கு 0 எங்கேயும் ஸ்டார்ட் ஆகணும், 0 எனக்கு ஈஸ்ட்லேயும் ஸ்டார்ட் ஆகணுமா இல்லை வெஸ்ட்லேயும் ஸ்டார்ட் ஆகணுமா, அது எந்த மாதிரி கோஆர்டினேட் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க தான் டேரக்ஷன். ஸோ டேரக்ஷன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எப்பவுமே ஈஸ்ட் தான் 0 வேணும், ஈஸ்ட் 0 தான் ஸ்டார்ட் ஆகணும். ஜஸ்ட் ஈஸ்ட் 0 கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ ஈஸ்ட் 0 தான் எனக்கு வேணும். நான் ஈஸ்ட் 0 கொடுத்து ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. ஸோ நான் கொடுத்து யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ யூனிட் சரி. ஸோ யூனிட் எதை பேஸ் பண்ணி அப்ளை ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் பேஸ் பண்ணி அப்ளை ஆகும். ஸ்டார்ட் அப் அப்படின்றது ஒரு சிஸ்டம் வேரியபிள். நான் ஸ்டார்ட் அப் 0 கொடுத்தனால தான் எனக்கு வந்து யூனிட் என்னாச்சு அப்படின்னா நான் டிராயிங் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே யூனிட்ஸ் தனியாக ஒரு கமெண்ட் போயிட்டு நான் யூனிட் ஃபிக்ஸ் பண்ண வந்தாச்சு. இதான் ஸ்டார்ட் அப் வந்து 1 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் அப் போகிறேன். ஸ்டார்ட் அப் என்டர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் அப் என்டர் பண்ண டிஃபால்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் அப் 0 இருக்குது. ஸோ இந்த பார்த்தீங்களா. ஸோ ஸ்டார்ட் அப் 0 இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஎன் என்டர் கொடுத்து யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஸ்டார்ட் அப் என்ன பண்ணுறோம் சேஞ்ச் ஸ்டார்ட் அப் 1 கொடுக்குறேன். 1 என்டர் ஜஸ்ட் 1 கொடுத்துட்டேன். இப்போ நியூ பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ டிராயிங் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் Ctrl+N போகிறேன். Ctrl+N ஜஸ்ட் Ctrl+N கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக டிராயிங் பேஜ் ஓப்பன் ஆகாது. ஸோ நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ண சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்ஷன். ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கேட்கும் டிஃபால்ட் செட்டிங் அப்படின்னு கேட்கும். இது டேரெக்டாக டிராயிங் பேஜ் ஓப்பன் ஆகாது. ஸோ ஸ்டார்ட் அப் 0லேருந்து கொடுத்தோம் அப்படின்னா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டு டேரெக்டாக உள்ளே வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம யூனிட் செட் பண்ணி போவோம். ஆனால் இதில் அப்படி கேட்காது. இதில் வந்து ஸ்டார்ட் அப் 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் நான் நியூ பேஜ் ஓப்பன் பண்ணும்பொழுது இங்கே டெம்ப்ளேட் யூனிட் எல்லாம் இங்கே செட் பண்ணிட்டு தான் போகணும். டிஃபால்ட் செட்டிங்கில் நான் பண்ண போகிற டிராயிங்ஸ் வந்து என்ன மாதிரி யூனிட்டில் வேணும். அது இம்பீரியல் வேணுமா இல்லை மெட்ரிக் வேணுமா. இம்பீரியல் அப்படின்றது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ். இல்லை எனக்கு மெட்ரிக்கில் தான் வேணும், அதாவது எஸ்ஐ யூனிட்ஸ் தான் வேணும் அப்படின்னா எஸ்ஐ யூனிட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன வேணும் எஸ்ஐ யூனிட்ஸ் தான் வேணும். ஜஸ்ட் எஸ்ஐ யூனிட் கொடுக்குறேன். அடுத்த பக்கம் நெக்ஸ்ட் கொடுத்துறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே தான் ஓப்பன் ஆக போகிறேன். செலக்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு இங்கே தனியாக டைலாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இங்கே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்போ போல AutoCAD சூஸ் பண்ணுறேன். AutoCAD சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா செலக்ட் விசார்ட் அப்படின்னு டைலாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கும். அட்வான்ஸ் செட்டப் ஒன்று, குயிக் செட்டப் அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்தோம்னா குயிக் செட்டப். ஸோ நான் குயிக் செட்டப் உள்ள போகிறேன். ஸோ கொடுத்து ஜஸ்ட் ஓகே பண்ணுறேன். ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா குயிக் செட்டப் அப்படின்னு எல்லாமே தனியாக ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஏரியா அப்படின்னு 2 ஆப்ஷன் தான் கேட்கும். அதாவது நான் பண்ண போகிற டிராயிங்ஸ் எல்லாம் என்ன மாதிரி யூனிட்டில் வேணும். டெசிமலில் வேணுமா, இல்லை இன்ஜினியரிங் வேணுமா, இல்லை ஆர்கிடெக்சர் வேணுமா, இல்லை ஃப்ராக்ஷன் வேணுமா, ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டெசிமல் தான் வேணும். ஸோ டெசிமல் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னது ஏரியா. டிஃபால்ட்டாக என்ன அப்படின்னா நான் மெட்ரிக் கொடுத்ததுனால சைஸ் வந்து டிஃபால்ட் சைஸ் வித் அண்ட் லென்த் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டு லிமிட் சைஸ் 420 to 297 mm இருக்கும். நான் அதை சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வச்சு ஃபினிஷ் கொடுக்குறேன். அப்படியே அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணலை. ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ். ஸோ இதான் குயிக் செட்டப். ஸோ குயிக் செட்டப் பொறுத்த வரைக்கும் நியூ பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. குயிக் செட்டப் பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் அண்ட் ஏரியா மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அட்வான்ஸ். ஸோ நான் Ctrl+N போகிறேன். ஸோ எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு யூனிட் செட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் செட்டிங்கில் போய்ட்டு நான் இம்பீரியலாக ஃபிட் அண்ட் இன்ச்சஸ் கேட்கும். நான் இப்போ இந்த டைம் வந்து இம்பீரியல் சூஸ் பண்ணுறேன். இம்பீரியல் சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ டெம்ப்ளேட் எந்த டெம்ப்ளேட் வேணும் கேட்கும். எனக்கு என்ன பண்ணால் AutoCAD தான் போகிறேன். ஜஸ்ட் AutoCAD சூஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் குயிக் செட்டப் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அட்வான்ஸ் செட்டப். ஸோ அட்வான்ஸ் செட்டப் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே பண்ண அப்படின்னா அட்வான்ஸ் செட்டப் அப்படின்னு எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட்ஸ், ஆங்கிள் மெஷர், ஆங்கிள் டேரக்ஷன், ஏரியாவும் நிறைய ஆப்ஷன் கேட்கும். நான் ஃபஸ்ட் பிக்ஸ் பண்ணும்போது யூனிட்ஸ் நான் பண்ண போடுறாங்கன்னா என்ன மாதிரி யூனிட்ஸில் வேணும் அப்படின்னு நான் வந்து டிஃபால்ட் செட்டிங்கில் வந்து மெட்ரிக் கொடுத்துருந்தேன். ஸோ என்ன பண்ணால் இங்கே மெட்ரிக் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மெட்ரிக் மீன்ஸ் என்னன்னா நான் பண்ண போகிற டிராயிங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தான் வேணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் யூனிட்டில் ஃபீட் அண்ட் இன்ச்சில் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து அதோட ப்ரிசிஷனுக்கு எவ்வளோ இருக்கணும். எனக்கு வந்து ப்ரிசிஷன் வந்து ஸோ இன்னும் முழு நம்பர் தான் வேணும். ஸோ 0 feet 0 inches தான் வேணும். ஸோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா ஆங்கிள் கேட்கும். நான் மெஷர் பண்ணுற ஆங்கிள் எனக்கு என்ன மாதிரி யூனிட்டில் மெஷர் ஆகணும் அப்படின்னு நான் எப்போ கூட இதுக்கும் டெசிமல் டிகிரி சூஸ் பண்ணேன். இல்லை உங்களுக்கு வேறு எதாவது யூனிட்டில் வேணும் அப்படின்னா யூனிட் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டிகிரி மினிட் செகண்ட் தான் வேணும், டிகிரி மினிட் செகண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது சேஞ்ச் ஆகணும். இல்லை கிரேடின் வேணும் கொடுத்தோம்னா கிரேடின் கொடுத்தோன்னா சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு. எனக்கு என்ன அப்படின்னா நான் மெஷர் பண்ண போகிறதுனா எனக்கு டெசிமல் தான் வேணும். ஸோ நான் டெசிமல் டிகிரி கொடுக்குறேன். ஸோ கொடுத்து ப்ரிசிஷன் பார்க்குறேன். எனக்கு ஓகே தான். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஆங்கிள் மெஷர் அப்படின்னு என்னென்னா நான் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது கீழே டேரக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா என்னோட 0 எங்கேயும் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க தான் ஆங்கிள் மெஷர் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எப்பவும் போல் ஈஸ்ட்லாம் ஃபிக்ஸ் ஸ்டார்ட் ஆகணும். இல்லை உங்கள் நார்த்தில் வேணும் அப்படின்னா நார்த் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெஸ்ட்னாலும் வெஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளாம் இங்கே வேல்யூ கொடுத்துக்கு டிகிரி கொடுத்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா
எனக்கு ஈஸ்ட்லாம் ஸ்டார்ட் ஆகணும், ஜஸ்ட் ஈஸ்ட் கொடுத்துட்டேன், ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட். ஸோ அடுத்து ஆங்கிள் டேரக்ஷன். ஸோ இதனால் யூனிட்ஸ்லேயே வந்து கிளாக் வைஸாக கவுண்டர் கிளாக் வைஸாக சூஸ் பண்ணும்போது ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் டிஃபால்ட்டாக கவுண்டர் கிளாக் வைஸ் தான் இருக்குது. உங்களுக்கு கிளாக் வைஸ் வேணும்னா கிளாக்கை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கவுண்டர் கிளாக் வைஸ் தான் வேணும், நான் கவுண்டர் கிளாக்கை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்து நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் என்ன குயிக் செட் பார்த்த மாதிரியே அதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும், வித் அண்ட் லென்த் இருக்கும். ஸோ எந்த ஏரியா உங்களுக்கு வேணும் அப்படின்னு இங்கே என்னென்னா யூனிட்ஸ் வந்து நான் வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணதால ஃபீட் அண்ட் இல்லை ஃபீட்டில் இருக்குது. அது இல்லாமல் மெட்ரிக்கும் சூஸ் பண்ணேன், அதனால் நீங்கள் ஃபீட்டில் இருக்குது. ஜஸ்ட் நான் ஃபீட்டை அப்படி சேஞ்ச் பண்ணலை, இப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துறேன். ஸோ இப்போ நியூ பேஜ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதான் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் அப் 0 வச்சு ட்ரை பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் அப் 1 வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் அப் 1 0 வச்சு பண்ணும்போது எனக்கு என்னன்னா நான் நியூ பேஜ் ஒன்று டெம்ப்ளேட் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் அப் 1 வச்சு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து டெம்ப்ளேட் கூடவே இந்த யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே போகும். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த ட்ராயிங் பேஜ் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் க்ளோஸ் சென்டர் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் க்ளோஸ் சென்டர் ஸோ கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த பேஜும் க்ளோஸ் பண்ணணும். ஜஸ்ட் க்ளோஸ் சென்டர் க்ளோஸ் சென்டர். ஜஸ்ட் நான் ட்ராயிங் சேவ் பண்ணலை, ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.